வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கார்ப்பரேட் அக்கவுண்டிங்ல இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் அண்ட் 10 மார்க் ப்ராப்ளம் எந்தெந்த சாப்டர், அதாவது அண்டர் ரைட்டிங், ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர், ரிடம்ஷன் ஆஃப் டிபென்ச்சர், ஃபைனல் அக்கவுண்ட்ஸ்ல கேட்டிருந்தாங்கன்றது தான் இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். எஸ், பார்க்கலாமா என்னென்ன ப்ராப்ளம் இம்பார்ட்டன்ட்? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெட்டி புக் ப்ராப்ளம்ல இருந்து நம்ம கொடுக்குறோம். ஓகே, எஸ். பாருங்க, அண்டர் ரைட்டிங் ஆஃப் ஷேர்ஸ் அண்ட் டிபென்ச்சர்ல ஷார்ட் ஆன்சர் ப்ராப்ளம் 2 and 4. அதாவது அண்டர் ரைட்டிங்ல நிறைய ப்ராப்ளம் கேட்காததுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸும் அண்டர் ரைட்டிங்கும் ஒரே யூனிட் தான். ஸோ இதுல இருந்து நமக்கு வந்து ஏதாவது ஒன்று தான் கேட்பாங்க. ஒன்று இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் இல்லை அண்டர் ரைட்டிங். அதனால தான் உங்களுக்கு வந்து நிறைய ப்ராப்ளம் அண்டர் ரைட்டிங்ல இல்லை. அதர் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா 3, 5, 6, 9, 13, 17, 19 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அண்டர் ரைட்டிங்ல அதர் எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ல இருந்து ஃப்ரீக்வெண்டா கேட்டிருக்காங்க. அண்ட் இல்லஸ்ட்ரேஷன் என்னென்னு பார்க்கலாம். 1 and 3. ஓகே, இந்த ரெண்டு இல்லஸ்ட்ரேஷனை நிறைய முறை கேட்டிருக்காங்க. எஸ். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்ல பார்க்கலாம். ஷார்ட் ஆன்சர் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா 6, 13, 14 இதெல்லாம் ஷார்ட் ஆன்சர் ப்ராப்ளம்ல உங்களுக்கு கேட்டது ஃப்ரீக்வெண்டா ரிப்பீட்டடா கேட்டிருக்குது. அண்ட் இதெல்லாம் போட்டோம் அப்படின்னா நமக்கு கான்செப்ட் புரியும். கான்செப்ட் புரிஞ்சுச்சு அப்படின்னா எந்த ப்ராப்ளம் வேணாலும் நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகே, இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா அதர் எக்ஸசைஸ்ல 2, 4, 5, 15, 18, 21 இந்த ப்ராப்ளம்லாம் கேட்டிருக்காங்க ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ல. இது பார்த்தீங்கன்னா உங்களோட யூனிட் 2 ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர், இன்னொன்று வந்து இஷ்யூ அண்ட் ரிடம்ஷன் ஆஃப் டிபென்ச்சர்ஸ் ரெண்டும் சேர்ந்தது தான். அதனால ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ல இருந்து ப்ராப்ளம் வரலாம் அண்ட் டிபென்ச்சர்ஸ்ல இருந்து ப்ராப்ளம் வரலாம். இது ரெண்டுத்துலயுமே கம்பல்சரி வரும் அப்படின்ட்டு நம்ம சொல்ல முடியாது. ஒன்று இதுல 5 மார்க், அதுல 10 மார்க் அப்படி வந்து உங்களுக்கு மாத்தி கேட்கலாம். அண்ட் இல்லஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா 2, 3, 4 இது சிம்பிளான இல்லஸ்ட்ரேஷன் தான். இதெல்லாம் 5 மார்க்ல கேட்டிருந்தாங்க. எஸ். இப்போ அடுத்து ரிடம்ஷன் ஆஃப் டிபென்ச்சர் ஷார்ட் ஆன்சர் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா 3 and 19 கேட்டிருந்தாங்க. ஓகே, இது ரெண்டுத்தையும் கான்சென்ட்ரேட் பண்ணி பாருங்க. ஏன்னா ரொம்ப லிமிட்டடாக தான் கொடுத்துருக்கு. அதனால இதை பாருங்க. நெக்ஸ்ட் அதர் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா 1, 12, 21, 25, 32, 34 இதெல்லாம் அதர் எக்ஸசைஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க. இந்த இஷ்யூ அண்ட் ரிடம்ஷன் ஆஃப் டிபென்ச்சர்ஸ்ல. அண்ட் இல்லஸ்ட்ரேஷன்ல என்னென்ன ப்ராப்ளம் கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. 1, 12, 24 இது இல்லஸ்ட்ரேஷன்ல நமக்கு அடிக்கடிக்கு கேட்ட ப்ராப்ளம். ஓகே, இப்போ இந்த ப்ராப்ளம்லாம் பார்க்கறது மூலமா உங்களுக்கு கான்செப்ட் புரிய வரும். ஓகே, எஸ். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்ல என்னென்ன ப்ராப்ளம்ஸ்ன்றது பார்க்கலாம். ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஷார்ட் ஆன்சர்ஸ் அப்படின்னு இல்லை, வெறும் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் தான் இருக்கு. 7, 9, 16, 17, 34 இந்த ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் சாப்டர் சொல்ல போனோம்னா நம்ம வந்து மார்ஜினல் மேனேஜரல் ரெமுனரேஷன் அடிக்கடிக்கு உங்களுக்கு கேட்குறாங்க. ஓகே, மேனேஜரல் ரெமுனரேஷன் தான் 5 மார்க்ல வருது. அண்ட் 10 மார்க்ல பார்த்தோம்னா நம்ம ஒரு ஃபுல் ஃபிளெஜ் ப்ராப்ளம் ப்ராஃபிட் அண்ட் லாஸும் பேலன்ஸ் ஷீட்டும் ப்ரிப்பேர் பண்ற மாதிரி இருக்கு. இதுல வந்து நீங்க 10 மார்க் கான்சென்ட்ரேட் பண்றீங்களோ இல்லையோ, 5 மார்க் வந்து இந்த மேனேஜரல் ரெமுனரேஷன் வெரி ஃபியூ ப்ராப்ளம்ஸ் அது. அதை கொஞ்சம் நீங்க ரிப்பீட்டடா போட்டீங்க அப்படின்னா அதுல 5 மார்க் ஈஸியா ஸ்கோர் பண்ணிட முடியும். ஓகே, எஸ். இப்ப பாருங்க இல்லஸ்ட்ரேஷன்ல 1, 2, 11, 13 கேட்டிருக்காங்க ஃப்ரீக்வெண்டா. ஓகே, இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்றதுனால உங்களுக்கு வந்து ஈஸியா நீங்க இந்த மார்க் வாங்க முடியும். அண்ட் இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு பெரிய டைம் கன்சியூமிங் தான். 5 மார்க் அப்படின்னா இதை அட்டன் பண்ணலாம். பிகாஸ் அது வந்து மேனேஜரல் ரெமுனரேஷன் போது சின்னதா தான் ஒரு சின்ன ஃபார்மெட். அதை போட்டோம்னா நமக்கு வந்து ஆன்சர் வந்துடும். இதுவே வந்து 10 மார்க் ப்ராப்ளம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அண்ட் பேலன்ஸ் ஷீட் எல்லாத்துக்குமே நிறைய நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். நோட்ஸ் பண்ண பிறகு தான் நீங்க ஸ்டேட்மெண்ட் போட முடியும். அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் என்ன ஆகும் அப்படின்னா நிறைய டைம் கன்சியூம் ஆகும். அதனால இந்த ப்ராப்ளம் நீங்க எக்ஸாம்ல அட்டன் பண்றதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இதை போடாதீங்க. லாஸ்டா இந்த ப்ராப்ளம போடுங்க. பிகாஸ் உங்களுக்கு வேற எந்த சாப்டரும் தெரியல அப்படின்னா இதுக்கு வாங்க. ஆனாலும் லாஸ்ட் சாய்ஸா இதை வச்சுக்கோங்க. பிகாஸ் உங்களுக்கு இது டைம் கன்சியூம் ஆகும். கண்டிப்பா பாத்தீங்கன்னா ஒரு ஹாஃப் அன் hour ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கே உங்களுக்கு எடுத்துக்கும். 5 மார்க் தாராளமா பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு 10 ஐட்டம்ஸ் கொடுத்துருப்பாங்க, அவ்வளவுதான். இதுவே பாத்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டோட ப்ராஃபிட் அண்ட் லாஸோட நம்ம சம் போடணும் அப்படின்னா நிறைய நம்ம நோட்ஸ் போட வேண்டியது இருக்கும். அதனாலதான் சொல்றேன் இதை லாஸ்ட் சாய்ஸா வச்சுக்கோங்க. இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ், வேல்யூவேஷன் ஆஃப் குட்வில், ஷேர்ஸ் இதெல்லாம் வந்து நீங்க நல்லா படிச்சிட்டீங்க அப்படின்னாவே அந்த சாப்டர்ல எல்லாமே நீங்க 10 மார்க் ப்ராப்ளம் அட்டன் பண்ணிக்கலாம். இந்த ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் லாஸ்ட் சாய்ஸா வச்சு நீங்க ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னா உங்களால மேக்ஸிமம் ப்ராப்ளம்ஸ் வந்து கவர் பண்ண முடியும். இதை ஃபர்ஸ்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா டைம் கன்சியூம் ஆயிடும்.
இப்போ உங்களுக்கு லாஸ்ட் மினிட் வந்து டென்ஷன் வர மாதிரி ஆயிடும். ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்காக தான் சொல்றேன். லாஸ்ட் சாய்ஸா இதை வச்சுக்கோங்க. 5 மார்க் ஏர்லியராகவே போட்டுருங்க. 10 மார்க்ல மட்டும் இதை லாஸ்ட் சாய்ஸா வச்சுக்கோங்க. எஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம வேற சாப்டர்ல என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் யூர் பேஷண்ட் லிசனிங்.